ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைக்கா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோ எதுக்கானதுன்னா, நம்மளுக்கு தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி விர்ச்சுவல் அகாடமிலேருந்து பிடிஎஃப் ஒன்று விட்டுருக்காங்க. அதில் இலக்கணம் டாப்பிக்கில் பிழையும் திருத்தமும் அப்படின்ட்டு ஒரு சில வேர்ட்ஸுக்கு நம்ம நடைமுறையில் நம்ம எப்படி பேசிகிட்டு இருக்கோம், அதை திருத்தம் பண்ணி எப்படி நம்ம பேசணும் அல்லது எழுதணும் அப்படின்றத அவங்க விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு போன வாட்டி நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கூட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுன்னு இருந்துச்சு. நிறைய பேர் நம்ம அதை தப்பாகவும் போட்டுட்டு வந்தோம். ஸோ இது அவங்க கொடுத்துருக்காங்கன்னா கேட்குறாங்களோ இல்லையோ, நம்ம அதை அவங்க கொடுத்துருக்கதை நம்ம படிச்சுக்கணும். ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில வேர்ட்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு புதுசாகவும் இருக்கலாம். என்னன்னு பார்க்கலாங்களா? பிழையும் திருத்தம்ன்ற டாப்பிக்கில் இரும்பல் அப்படின்றது நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை நம்ம எழுதும்போது இருமல் அப்படின்னு தான் நம்ம எழுதணுமா. உடன்படிக்கை அப்படின்றத உடன்படிக்கை அப்படின்னு நம்ம எழுதணும். எண்ணெய் அப்படின்றது நம்ம பேச்சு வழக்கு எண்ணெய், இதுவும் நம்ம எண்ணெய்ன்னு தான் சொல்லிகிட்ருக்கோம். ஒருவள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருவள், ஒருத்தி அப்படின்ற மாதிரி ஒருவள் அப்படின்னா ஒருத்தி அப்படின்னு சொல்லணுமா. ஒரு குறிப்பிட்ட அப்படின்னு சொல்லக்கூடாதான் ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பிட்ட ஒரு அப்படின்னு சொல்லணுமா. இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இதை தப்பு பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். கருவேப்பிலை அப்படின்றத கறிவேப்பிலை சொல்லணுமா. இது ரொம்ப முக்கியமாக தெரியுது பாருங்கள். கருவேப்பிலை அதை நம்ம கறிவேப்பிலைன்னு சொல்லணுமா. இது நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். கோர்த்தல் அப்படின்றத கோத்தல்னு சொல்லணுமா. ஆக்சுவலி இதுதான் பேச்சு வழக்கு மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் கோர்த்தல் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுதான் பிழை. கோத்தல் அப்படின்றது தான் திருத்தம் பண்ணது. கோர்வை அப்படின்றத கோவைன்னு எழுதணும். இந்த மாதிரி கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்வை அப்படின்றத கோவை. சில்லறை அதை சில்லறை, இந்த ரை போடக்கூடாது, இந்த ரை யூஸ் பண்ணணும். 14 அப்படின்றத 14, அந்த நான் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த நான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஒற்றுப்பிழை நிறைய நம்ம தப்பு பண்ணுவோம். அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். 13 அப்படின்றத 13 அப்படின்றது தான் கரெக்டாக பிழை திருத்தம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம தப்பு பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி கேள்விகளுக்கு நிறைய தப்பு நடக்கும். அதை நம்ம இந்த மாதிரி அப்பப்போ இவங்க விடுற பிடிஎஃப்ல இருந்து நம்ம பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்க வேண்டியது தான். பதட்டம் அப்படின்றது பதற்றம் அப்படின்னு சொல்லணும். 12 அப்படின்றத 12 அப்படின்னு சொல்லணும். மக்குதல், மட்குதல். இங்கே பாருங்கள், மணத்தக்காளி, மணித்தக்காளி. இங்கே பாருங்கள், மணத்தக்காளி அப்படின்றது பேச்சு வழக்கில் நாம் இப்போ சொல்லிகிட்ருக்கிறது. ஆனால் அதை ஆக்சுவலாக திருத்தம் பண்ணி மணித்தக்காளி அப்படின்னு சொல்லணுமா. இப்போ நம்ம முழுங்கு, தண்ணி முழுங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது ஆக்சுவலாக விழுங்கு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இருந்தாலும் நம்ம விழுங்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம பிழை திருத்தம் அப்படின்றதுல நம்ம இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த வேணும்னா அதில் இருக்கிற எல்லா அப்டேட்டையும் அப்படியே லைன் பை லைனாக அவங்க கொடுத்துருக்கிற டாபிக்ஸை நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோவில் நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.